ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மரைக்காயர். யார் இவர்? Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. இப்போ ஐரோப்பாவில் வந்து ஒரு சொற்றொடர் ஒரு சொல்லு வந்திருக்கு. இது வந்து என்னென்னா ஹீட் டோம். ஐரோப்பா நாடுகள்லாம் சாதாரண என்ன, ஜெர்மன் பார்த்திங்கன்னா பனி உறைஞ்சிருக்கும், ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அப்புறம் சம்மரில் பார்த்திங்கனாலே நைட் டெம்பரேச்சர் 20 டிகிரிக்கு கீழே வந்துடும். யூரோப்பியன் வந்து கக்கேஷன்ஸ் ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னா அந்த கிளைமேட்டுக்கு இப்போ வந்திருக்கு ஆப்பு 40 டிகிரிக்கு மேலே. சரி, இந்த டிகிரி வந்துருச்சு, இதெல்லாம் ஒரு ரைட்டு, ஓகே. விளைவுன்னு ஒன்று இருக்குல்ல, டெய்லி வந்து ஒரு ஜெர்மனில் உதாரணத்துக்கு டெய்லி மரணங்கள் இருக்குல்ல, அது வந்து ஒரு 150-200 அப்படின்னா இப்போ வந்து 1000, 1500, 1200. இட்டாலியில் கடந்த 3 நாள் மரண இது எடுத்தாங்கன்னா நார்மல் எவ்வளோ மரணம் வருதோ ப்ளஸ் 1000. ஜெர்மனில் வந்து அவ்வளோ நடக்குதா சார்? ஜெர்மனில் அவ்வளோ நடக்குது, நெதர்லாந்தில் நடக்குது. மொத்த யூரோப் எடுத்திங்கன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா 1500க்கு மேலே டெய்லி மரணங்கள். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். ஹீட்னால, வெப்பத்தினால கிட்டத்தட்ட 1300 பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்கக்கூடும். அவங்களுடைய டெத்துக்கு வந்து ஹீட்டு தான் காரணம் அப்படின்ற அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று வந்திருக்கு. பட் நம்ம நாட்டில் இல்லை. எங்கே அப்படின்னா குளிருக்கு பேர் போன குளிர் பிரதேசங்களாக இருக்கக்கூடிய ஐரோப்பாவில் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் கேட்குறது கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்கு இல்லையா? அதை பற்றி விரிவாக பேச போகிறோம். உலக செய்தி பகுப்பாளர் திரு கசாலி அவர்கள் கூட. வணக்கம் சார். வணக்கம் கார்த்தி. பொதுவாகவே வந்து ஐரோப்பா அப்படின்னா ஒரு சில நாடுகள் தான் வந்து வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகள். பெரும்பான்மையான நாடுகள் வந்து பயங்கர குளிர். ஜெர்மன்லாம் எடுத்துக்கிட்டோம், ஃப்ரான்ஸ் எடுத்துக்கிட்டோம், நல்ல குளிர் இருக்கும். அங்கே போகிறதுக்கு நம்ம ஆட்களும் தனியாக சொட்டர் அதெல்லாம் வாங்கிட்டு போவாங்க அந்த ஊரை தாக்கு பிடிக்க. ஆனால் அங்கே வந்து அப்படியே ரோடு உருகிற அளவு குளிர், பல இறப்புகள் அப்படின்ற போக்கை வந்து பார்க்குறோம். என்ன காரணம் சார்? ஹீட்டு தான் காரணம். ஆமாம். அப்போனா நான் நன்றி, நான் அவ்வளோதான். ஹீட்டு இல்லை, என்ன காரணம்? ஹீட்டு தான் காரணம். அங்கே ஏன் ஹீட்டு வந்துச்சுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை தான் கேட்குறேன். அங்கே ஏன் ஹீட், அதாவது இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து இந்த உலக செய்தின்னு பேசும்போதே இந்த அயன்டோம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அயன்டோம் இஸ்ரேலுடைய முக்கியமான ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லப்பட்ட வான் தடுப்பு சாதனம். ஓகே, அயன்டோம். இப்போ ஐரோப்பாவில் வந்து ஒரு சொற்றொடர் ஒரு சொல்லு வந்திருக்கு. இது வந்து என்னென்னா ஹீட் டோம். ஆமாம், அது வந்து வெப்பத்தால் சூழப்பட்ட ஐரோப்பா நாடுகள்லாம் சாதாரண என்ன, ஜெர்மன் பார்த்திங்கன்னா பனி உறைஞ்சிருக்கும், ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அப்புறம் சம்மரில் பார்த்திங்கனாலே நைட் டெம்பரேச்சர் 20 டிகிரிக்கு கீழே வந்துடும். ஓகே, அப்புறம் அந்த ஏரியா ரீஜனில் நான் வந்து யூரோப்பு போனதில்லை, ஆனால் அசர்பைஜான் போயிருக்கேன். ஓகே, அசர்பைஜான்னா நம்ம விடாமுயற்சி இருக்கு இல்லையா, அது வந்து எப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போனீங்கன்னா அங்கே யூரோப் இருக்கு இல்லையா, யூரோப்பில் ஒரு மாதிரி ஈஸ்டர்ன் யூரோப்பு, அப்புறம் கீழே வரும்போது பழைய ரஷ்யான்னு எடுத்தாலே அந்த காலத்தில் 2ஆம் உலகப் போரில் வந்து பாதி யூரோப்பை பிடிச்சிக்கிட்டு அவன் நாடு ஆக்கிட்டாங்க. பால்டிக் பிரதேசங்கள் அப்படிலாம் சொல்லிப்போம்ல. அப்போ ஈஸ்டர்ன் யூரோப் இருக்கு இல்லையா, யூரோப்லேயே 2 யூரோப் இருக்குது. ஒன்று பணக்கார யூரோப்பு, இன்னொன்று ஏழை யூரோப்பு, 2 இருக்குது. அப்போ ஏழை யூரோப் வந்து கொஞ்சம் இந்த ரஷ்யா அந்த பிடிச்சி வச்சு அவங்களோட இதெல்லாம் அவங்களுடைய பின்பற்றிருந்தாங்கல்ல அந்த இதில். சரி, இப்போ வந்து அந்த பொருளாதாரம் எல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து ஹீட்டுன்னு வந்தோம்னா ஃப்ரான்ஸ் எப்படி இருக்கும்? வந்து அப்படியே ஈஃபில் டவருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் அங்கே வந்து சில்லுன்னு அருமையான கிளைமேட்டு. மேக்ரோன் இருப்பார். மேக்ரோன் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்தாங்க, மாற்றி அவர் வந்து ஆட்சியாளர் வந்து பிரச்சனை இல்லை, ஏன்னா கவலைப்பட்டு அதிகபட்சம் ரிசைன் பண்ணி போயிடுவாங்க. அந்த மாதிரி. ஆனால் அந்த வெப்பத்தை தடுக்கிறதுக்கு என்ன செய்ய முடியும்? அதே மாதிரி நெதர்லாந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. நெதர்லாந்து ரொம்ப அருமையான ஒரு பூக்கள் பூக்கக்கூடிய ஒரு நாடு. டூலிப்ஸ். ஆமாம், அது வந்து நம்ம அமெரிக்கன் ஒருத்தர் நமக்கு அங்கே ஃப்ரெண்டாக இருக்கும்போது அவர் சொன்னார் வந்து டூலிப்ஸ் அப்படிம்பார். அந்த டியூலிப் ஃப்ளவர் இருக்குல்ல, அது வந்து இது மாதிரி டூலிப்ஸ் அப்படி. என்னென்னா டியூலிப்ஸ் வந்து மொத்தமாக பார்க்கும்போது நிறைய அப்படி இப்போ வரியாக வரிசையாக கலராக பார்க்கும்போது பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த இந்த டூலிப்ஸும் வந்து ஒற்றுமைன்னு சொல்லி அதெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. அது ஒரு பக்கம் மாதிரி போகுது டாபிக். ஆமாம், அந்த மாதிரி டியூலிப்ஸ் ஏன் அங்கே வந்தது அப்படின்னா கிளைமேட் கண்டிஷன். ஓகே, நீங்கள் வந்து இந்த படம் வந்துச்சுல்ல, சங்கர் படம், அதில் வந்து நெதர்லாந்துலேயே போய் எடுத்திருப்பாங்க.
ஓகே, அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த காற்றாலை, பழைய காலத்து காற்றாலை இருக்கும். அப்புறம் டியூலிப்ஸ் வந்து ஏக்கர் கணக்கில் வந்து அப்படி லைனாக கலர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, உலகத்திலே டியூலிப்ஸ் வந்து அதிகமாக விளையக்கூடிய நாடு வந்து நெதர்லாந்து. ஏன் விளையுதுன்னா கிளைமேட் கண்டிஷன். ஆமாம், இந்த இந்தியாவில் வந்து வடநாட்டில் ரொம்ப குறிப்பாக வந்து சில இடங்களில் கோதுமை ஏன் அதிகமாக விளையுது அப்படின்னா கிளைமேட்டு. ஓகே, ஏன் இங்கே வந்து பஞ்சாபில் அந்த பாசுமதி அரிசி விளையுதுன்னா அதோட கிளைமேட்டு, சாயில் கண்டிஷன் கிளைமேட்டு. தமிழ்நாட்டில் ஏன் இந்த அரிசி நெல்லுகள் எல்லாம் விளையுதுன்னா கிளைமேட்டு. ஸோ இந்த மாதிரி கிளைமேட்டில் வந்து டியூலிப்ஸ் ஏன் அங்கே அதிகமாக இருந்தால் கிளைமேட்டு. ஆமாம், இப்போ இந்த மாதிரி வந்து இப்போ ஹீட் என்ன பண்ணுச்சு, சுற்றி பார்த்துட்டு இனி வந்து இங்கே நீ டியூலிப்ஸ் போடுவேன் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை. நார்மலாகவே இங்கே அந்த ரீஜனில் சம்மர் எடுத்தாச்சுன்னா நமக்கு வந்து எப்படின்னா வழக்கம் போல் ஏப்ரல் மே இங்கே சம்மர் அப்படின்னா அங்கேயும் வந்து யூரோப்பு கண்ட்ரி வந்து கிட்டத்தட்ட இந்த பீரியட் தான் சம்மர். ஓகே, அரபு நாட்டில் மட்டும்தான் ஜூலை ஆகஸ்ட் சம்மர். ஓகே, இப்போ என்னென்னா 40 டிகிரிக்கு மேலே இப்போ வந்து ஹீட் வேவ். சரி, இப்போ அந்த 40 டிகிரிக்கு மேலே சாதாரண 40 டிகிரி அப்படின்னு இருக்கும்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம வந்து காய்ச்சல் தொட்டு பார்த்தா 98 டிகிரி 97 டிகிரி அப்படிம்போம். அது ஃபாரன்ஹீட். ஆமாம், சென்டிகிரேட் எடுத்தோம்னா 104 டிகிரி. சென்டிகிரேட்லேருந்து அப்படியே 40 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படியே கன்வெர்ட் பண்ணும்போது 103 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டு. ஓகே, தாங்குமா? அது கஷ்டம். இது நம்ம ஊரில் இப்போ எல்னினோ விளைவு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து அப்படியே வானிலையில் போட்டு வறுத்தெடுக்குது. அதுவும் சென்னை மக்களுக்கு குறிப்பாக அப்படின்னா அங்கே நமக்கு வந்து டெய்லி ஃபோர்காஸ்ட் வரும். அந்த ஃபோர்காஸ்ட்டில் 36 டிகிரி, யூ வில் ஃபீல் லைக் 45 டிகிரி. ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 8 டிகிரி 7 டிகிரி 8 டிகிரி எக்ஸஸாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி வரும் எப்போவுமே. ஏன் ஃபீல் பண்ணுறோம்னா ஹியூமிடிட்டி வேறு. இங்கேருந்து வந்து சேர்றதுக்குள்ளே பார்த்தா அப்படியே வேர்த்து விறுவிறுத்து அப்படி இருக்குது, வேறு வழியே இல்லை. பைக்கில் போகும்போது என்னென்னா நமக்கு இங்கே சிறுநிலை நிற்போம் பார்த்தீங்கல்ல, நிற்கும்போது கையெல்லாம் வந்து அரக்கை சட்டை போட்டு போனோன்னு வச்சுக்கோங்க, எரியுது சார். அப்படியே நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்கல்ல, பயங்கரமாக எரியுது. ஓகே, அந்த மாதிரி ஹீட் வந்து இப்போ எப்படி நம்ம வந்து ஜூலைக்கு பக்கத்தில் வந்துட்டோம், ஜூன் எண்டுக்கு வந்துட்டோம், ஜூலையில் வந்துட்டோம். ஜூலையில் இப்படியா இருக்கும்? இல்லை, நமக்கே எப்படி இருக்குன்னா வெயிலுக்கே பேர் போன வேலூர்லலாம் மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னே பழகிருப்பாங்க. ஆமாம், எப்போவுமே வந்து நிறையா வெயில் வந்து 42 டிகிரி 40 டிகிரி வெயிலே வந்து பழகினவங்க விருதுநகர்காரங்கள வேலூர்காரங்க வீண் வச்சுட்டா இப்படி தான் போல இருக்குது. வீணாலே வெயில் தான் போல இருக்குது. வீணாலே விருகம்பாக்கம்னு ஒன்று இருக்காது. இது வந்து சின்ன இடம், அது ஒரு பெரிய மாவட்டத்தை வச்சுக்கோங்க. விருதுநகர் வேலூர் இது ரெண்டுமே வந்து வெயிலுக்கு பேர் போன இடம். ஓகே, அங்கெல்லாம் வந்து பயங்கரமாக அனல் இருக்கும். ஓகே, ஆனால் அதை விட எக்ஸ்ட்ரா 2 டிகிரி 3 டிகிரி வந்தாலும் சரி ஓகே அப்படின்னு போயிடும். ஆனால் அதே இது வந்து நல்ல குளிர் பிரதேசத்தில் இருந்தவங்க திடீர்னு இந்த வெயிலுக்கு வந்தால் என்ன நடக்கும்? ஊட்டியில் பிறந்து வளர்ந்தவங்க, ஓகே, ரொம்ப கொஞ்சம் வசதியானவங்க வந்து ஊட்டியில் வந்து பிள்ளைகளை ரெசிடென்ஷியல் ஸ்கூலில் படிக்க போட்டிருப்பாங்கல்ல, அவங்க வந்து திரும்ப சென்னைக்கோ மதுரைக்கோ விருதுநகருக்கோ வேலூருக்கோ வந்தாங்கன்னா அப்பா முடியலையா அப்படிம்பாங்க. அதனால் பயந்துட்டேன் சார் நான் டக்குன்னு. இல்லை, நான் வந்து நேராக பார்த்துருக்கேன், எத்தனை பேர் பார்த்துருக்கேன். ஐயோ நம்ம வந்து எப்படின்னா சாதாரணமாக இருப்போமா, ஐயோ உங்களுக்கு வந்து வேர்க்கலையா ஒன்றும் செய்யலையா அப்படிம்பாங்க. நமக்கு வந்து இது வந்து ஸ்டீல் பாடி. இது நியாயமாக பார்த்தா எங்களுக்கு இது குளிர் அப்படின்னு நம்ம கிட்டத்தட்ட அவங்களுக்கு எப்படின்னா ஐயோ அப்படின்னு இருப்பாங்க. இதில் நமக்கு அங்கே இதுக்கு முன்னாடி ஒரு 3-4 வருஷம் முன்னாடி நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து ஒருத்தவங்க வந்தாங்க. நார்த் இந்தியாவில் வந்து டார்ஜிலிங் பக்கம் அந்த ஏரியாவில் எது இருந்தவங்களாம் வந்து பார்த்தா ஏசி வந்து ஃபுல்லாக 17 வச்சு அப்படி போட்டால் கூட இன்னொரு ஏசி இருக்கா அப்படின்னு கேட்டுருந்தாங்க. அது வந்தால் கேட்டாங்களா எப்படி கேட்டான்னு தெரியாது. அந்த மாதிரி இப்படி இருந்தவங்க ஏன் சொல்கிறேன்னா அந்த கொடைக்கானல், ஊட்டி, ஏற்காடு, ஈவன் ஏலகிரி இருந்தவங்க இந்த மாதிரி இடத்துக்கு வந்தாங்கன்னா தாங்க முடியாது. பரங்கி மலைலாம் அந்த கணக்கில் வராது. பரங்கி மலை வந்து அது நீங்கள் அது வேண்டாம், அடுத்த அந்த டாப்பிக்கே வேண்டாம். ஓகே, இல்லை மவுண்டனாக சொல்கிறீங்களே அதனால் இல்லை இருக்குது. மவுண்டனில் வந்து நீங்கள் சொல்கிற பரங்கி மலை வந்து சின்ன மவுண்டன், அது வந்து பேர் போனது வந்து உங்களை மாதிரி இளைஞர்களுக்கு பேர் போன ஒரு இடம் அது. பரங்கி மலை பக்கமே போனேன். ஓகே, நீங்கள் டாப்பிக்கை மாற்றி கொண்டு போகிறீங்களா? நீங்கள் பரங்கி மலை சொன்னால் எனக்கு வந்து பல ஞாபகம் வருது பாருங்கள். உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கப்போ. இல்லை, கேள்விப்பட்டிருப்போம், சினிமாக்காரன்ல அப்படி அதனால் கேள்விப்பட்டிருப்போம்ல, அதனால் வந்து சரி பரங்கி மலை அப்படின்னு நீங்கள் டக்குன்னு எடுத்து கொடுக்குறீங்கல்ல, இதெல்லாம் வராது. நீங்கள் ஊட்டி யோசிச்சுங்க, அது எப்பவுமே ஸ்டேஷன் பெரிய உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். ஓகே, ஊட்டி, ஏற்காடு, கொடைக்கானல், ஏலகிரி அதிகபட்சம், குறைஞ்சபட்சம் ஏலகிரி அப்படி வந்தீங்கன்னா அவங்களுக்கு இங்கே தாங்காது. ஏலகிரியே இப்போ வந்து பயங்கரமாக வெயில் அடிக்கின்றா, பட் ஈவினிங்கில் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் கிளைமேட் வந்து பெட்டராக ஆயிடுது. ஓகே, இப்போ இந்த இவ்வளோ கதை ஏன் சொல்கிறோம்னா நம்ம ஃபீல் பண்ணுற விஷயத்த நம்ம அங்கே யூரோப் பார்க்கும்போது அப்பா யூரோப்பியன் ஏன் வெள்ளையாக இருக்காங்க, காக்கேஷியன்ஸ் ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னா வழியாக வந்து அவங்களோட கிளைமேட்டு ஏன் வந்து
வந்து கருப்பாக இருக்காங்க, வழியாக அங்கே இருக்கிற கிளைமேட்டு வெயில் வந்து வாட்டி வதச்சி அடிக்குதுன்னா, இப்போ நம்ம இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ரெண்டுக்கு இடையில இருக்காங்க, இதுக்கான வந்து குளிரும் இருக்குது வெயிலும் இருக்குன்னு இந்த மாதிரி கிளைமேட்டு. அந்த மாதிரி ஒவ்வொரு ரீஜன்லேயும் பல்லாயிரம் கோடி வருஷங்களாக நம்ம இயற்கையை வந்து நம்மளை இப்படி கொண்டு வந்து சேர்த்துருக்கு. ஓகே, அப்போது இந்த மக்களோட ஹைட்டு இது கலரு அப்படின்னு எடுத்தால் இந்த மாதிரி யூரோப்பியன் வந்து கக்கேஷன்ஸ் ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னா அந்த கிளைமேட்டுக்கு இப்போ வந்திருக்கு ஆப்பு. ஓகே, 40 டிகிரிக்கு மேலே. சரி, இந்த டிகிரி வந்துருச்சு, இதெல்லாம் ஒரு ரைட்டு. ஓகே, விளைவுன்னு ஒன்று இருக்குல்ல, டெய்லி வந்து ஒரு ஜெர்மனில் உதாரணத்துக்கு டெய்லி மரணங்கள் இருக்குல்ல, அது வந்து ஒரு 150 200 அப்படின்னா இப்போ வந்து 1000 1500 1200. இட்டாலியில் கடந்த 3 நாளாக மரண இது எடுத்தாங்கன்னா நார்மல் எவ்வளோ மரணம் வருதோ ப்ளஸ் 1000. ஜெர்மனில் வந்து அவ்வளோ நடக்குதா சார்? ஜெர்மனில் அவ்வளோ நடக்குது, நெதர்லாந்தில் நடக்குது. மொத்த யூரோப் எடுத்தீங்கன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா 1500க்கு மேலே டெய்லி மரணங்கள். இது வந்துன்னா ஏற்கனவே உள்ள மரணங்கள் இப்போ ரெக்கார்டு வச்சுருப்பாங்கல்ல, இதில் இந்த மாதிரி மரணங்கள் இப்படி போகுது. இப்போ வந்து அதை நம்ம WHO ஒன்று இருக்குல்ல, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், டெட்டாலுக்கெலாம் வந்து இது கொடுப்பாங்க. அவங்க வந்து வேறு வழி இல்லாமல் உண்மை சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. 1500 பேருக்கு மேலே வந்து இறந்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஹீட் வேவில். 40 டிகிரிக்கு மேலே வந்து ஹீட் அப்படின்னு சொல்லி வழக்கத்தை விட மரணங்கள் அதிகமாக இருக்குது. ஹீட் ஒரு காரணம். ஹீட் அதாவது வழக்கத்தோட மரணங்கள் அதிகமானா வழக்கமான மரணம் எத்தனை ப்ளஸ் எவ்வளவு, அதுதான் விஷயம். வந்து ப்ளஸ் 1500. இட்டாலியில் மட்டும் வந்து ப்ளஸ் 1000 கடந்த 3 நாளாக எவ்ரிடே டெய்லி 1000. அப்போ 3 நாளாக 3000 பேர். அவங்க இதெல்லாம் சொல்கிறாங்களா சார்? வழக்கமாக வந்து 99.99% ஜெர்ம்ஸை கொள்ளும், இதை தானே சொல்லுவாங்க. ஆமாம், அந்த பாயிண்ட் 1 இருக்குல்ல, 0.01 அந்த பெர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் அப்படியே தலை தூக்கிடுச்சு போல இருக்கு. எல்லாம் சொல்றதெல்லாம் வந்து அப்படியே எல்லாத்தையும் அடிச்சுட்டு ஒரே ஒரு புள்ளியை வச்சுட்டு 99.9 100% சொல்ல முடியும், கேஸ் போட்டுருவாங்க. ஏன்னா நம்ம ஊரில் வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எப்படி தருதுன்னா சோப்பு டெட்டால் விளம்பர இதில் தான் வந்து வருது, எல்லாத்துலேயும் வரும். WHO இருக்கு, அது ஹெல்த்துங்கிறது வந்து எப்படின்னா யாரோட ஹெல்த் அப்படின்னா அதை வந்து சில கார்பரேட் கம்பெனியோட வெல்த்து அப்படிங்கிறத இவங்க வந்து ஹெல்த்தாக சொல்லுவாங்க. ஆமாம், அதெல்லாம் சும்மா டகால்ட்டி வேலை நிறைய பார்ப்பாங்க. நீ அதில் பார்த்து அதை போனோம்னா அது தனி சப்ஜெக்ட். இப்போ என்னென்னா அப்படியே ரோடு ஊருகி போகுது. இதில் ஒன்றா சொன்னோம்னா நம்பர் 1 என்ன காரணம், எல்னினோங்கிற இருக்குல்ல, அது வந்து ஏன் எல்னினோ வந்துச்சுன்னு ஒரு காரணம் இருக்குன்னா நம்ம பண்ணிகிட்டு இருக்க வெனை. கொஞ்சமாக நம்ம வந்து வெளியில் கார்பன் டை ஆக்சைடு ஏற்றுறோம். சரி, ஒரு பக்கம் கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றுறோம். ஜெனரலாகவே நம்ம மூச்சு விட்டு இங்கே வரக்கூடிய ஆக்சிஜனை உள்ளிழுத்து வெளியே வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு இருக்குல்ல, அது காற்றுல கலக்க 23 டிகிரி 23% ஏதோ நமக்கு காற்றுல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து கார்பன் டை ஆக்சைடு மேலே கலக்க அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய மரங்கள் இருக்குல்ல, அது வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கார்பன் டை ஆக்சைடு உள்ளே எடுத்துக்கிட்டு அப்புறம் ஆக்சிஜனை வெளியிட போகுது. ஏன்னா அது வந்து அந்த ஸ்டார்ச்சு இந்த இது இருக்கு இல்லையா, ஃபோட்டோசிந்தசிஸில் தயாரிக்கிறதுக்காக அது பண்ண போது. இது வந்து இயற்கை சமநிலை. அதை தாண்டி வந்து கார்பன் டை ஆக்சைடாக போட்டு அழுத்தினா ஒரு பக்கம் வந்து அதுவே திணறும் போது என்ன திணறது அப்படின்னு மரத்தை போனால் வெட்டினா. குறிப்பாக சென்னையில் நம்ம பார்க்குறோம், சென்னையில் உலக அளவில் நான் சொல்ல உலக அளவில் இல்லை, நம்ம பார்க்குறத சொல்கிறேன். அங்கங்கே ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு டக்குன்னு வெட்டிட்டாங்க. இப்போ எப்படின்னா நமக்கு வந்து மரங்களை வந்து இந்த 4-வே ட்ராக் போட்டாங்கல்ல, அந்த டைமில் இந்திய அளவில் வெட்டப்பட்டிருக்க மரங்கள் எத்தனை கோடி, இப்போ எவ்வளோ ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் 95 98லேருந்து ஆரம்பித்து வந்து இப்போ பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, எத்தனை கோடி மரங்களை வந்து வெட்டியிருக்காங்க. சரி, வெட்டின மரங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணணும்ல. கண்டிப்பாக. ஓகே, அப்போ போட்டிருந்தாலும் 20 வருஷத்தில் மரம் வளர்ந்துருக்கும்ல. எவ்வளோ மரம் நட்டிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு 20 கோடி மரத்தை வெட்டிட்டாங்கன்னா 2 கோடி மரம் கூட ரீப்ளேஸ் பண்ணலை. இப்போ பார்த்தா அழகு தவிர சின்ன சின்ன செடி வச்சுருக்காங்க, அதுக்கு ஒழுங்காக தண்ணி ஊற்றாமல் அங்கே போய்கிட்டு இருக்கு. என்ன குரோட்டன்ஸ் வெளியே வளராது, பெருசாக நிழலில் வளரக்கூடியது. அப்படிங்கும்போது நம்ம பண்ணுற வெனை இருக்குல்ல, அந்த வெனை ப்ளஸ் வந்து மரத்தை வெட்டுறது, ஓகே, இதெல்லாம் தாண்டி ஓகே அங்கே வந்து ஏன் இவ்வளோ டெத்துன்னு ஒரு காரணம் இருக்குல்ல. ஒன்று எல்னினோ காரணம் வந்துருச்சு. நம்ம சென்னையும் வாட்டுது, சென்னை தமிழ்நாடு இந்திய அளவில் வந்து முக்கியமான இடங்கள்லாம் வாட்டுது. சார், வழக்கமாக குளிராக இருக்கிற வட இந்தியாவே இந்த முறை தப்பிக்கலை. வட இந்தியா தப்பிக்காது. ஏன்னா வட இந்தியா மனுஷங்க இருக்கிறது அந்த பூமியில் தான் இருக்குது. என்ன வட இந்தியாவில் வந்து டெல்லி அவங்க இருக்காங்க, அவங்க வந்து ஓட்டு நிறையா பிஜேபி ஓட்டு போட்டாங்கிறக்காக வந்து எல்னினோ வந்து விட்டு போயிருமா? ஒன்றும் இல்லை. நம்ம மனுஷங்க பண்ணுற வெனை நமக்கு வந்து திரும்ப வினையாகத்தான் விளையும். ஓகே, அது எல்னினோ. ஒரே ஒரு சிம்பிள், பசிபிக் அந்த அண்டார்டிகா அந்த ஏரியாவில் வந்து ஒரு டிகிரி வந்து ஏறிச்சு அப்படின்னா நமக்கு வந்து 4 டிகிரி ஜாஸ்தி ஆகும் கடல் டெம்பரேச்சர். அது வந்து நமக்கு 4 டிகிரி. ரொம்ப சிம்பிள். எல்னினோங்கிற புரிதலுக்காக சொல்கிறதான். அந்த ரீஜனில் துருவ பகுதிகளில்
1 டிகிரி வந்து வெப்பநிலை வந்து ஏறிச்சு அப்படின்னா பூமி இருக்கு இல்லையா, இந்த ஏரியாவில் 3லேருந்து 4 டிகிரி இன்க்ரீஸ் ஆகும். 3-4 டிகிரி தானே, அப்படி இல்லை. ஒரு டிகிரிக்கும் வரக்கூடிய விளைவு இருக்குல்ல, மழை பொழிதல்லேருந்து, மரங்கள் பிரச்சனையிலேருந்து, விவசாயத்திலேருந்து, நமக்கு மூச்சு வாங்குறது, கிடைக்கிற தண்ணியிலேருந்து அவ்வளோ பிரச்சனை வரும். சரி, இப்போ இந்த வெயில் இவ்வளோ வந்துருச்சு, எல்னினோ இதெல்லாம் வெயிலெலாம் வந்துருச்சு. யூரோப் வந்து 45 வருஷத்துக்கு மேலே 50 வருஷமாக வரலாறு காணாத அளவு வெப்பம். ஓகே, காரணம் என்ன? வயசான மக்கள் ரொம்ப அதிகம். வயசான மக்கள் ரொம்ப அதிகத்துக்கும் வெப்பத்துக்கும் எப்படி என்ன தொடர்பு? தாங்கணும்ல. யங்ஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தாங்கிடுவாங்க. ஹீட் பேரிங் கெப்பாசிட்டி இல்லை இருக்கும்ல. எப்படி பார்த்தாலும் வந்து நமக்கு மெட்டபாலிசம் ஒன்று இருக்குது. அனபாலிசம், கட்டபாலிசம், மெட்டபாலிசம். அந்த மெட்டபாலிசம் வந்து 45 வயசுக்கு மேலே 50 வயசுக்கு மேலே குறையும்ல. அப்போ என்ன, ஹீட் வேவ் தாங்க முடியாது ஐயோ அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கவர்மெண்ட் எவ்வளோ தான் பார்க்கும். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து முடிஞ்சு போயிடும், சொல்லி முடிஞ்சு. அப்புறம் அவங்க வந்து வயசானவங்க நிறையா வந்து மண்டையை போடுறாங்க. ஓகே, இது வந்து வேணுன்னே பண்ணுறாங்களா அல்லது என்னென்னு தெரியாது. வயசானவங்க ரொம்ப ஓவராக இருக்குது, அவங்களுக்கு செலவு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு பண்ணுறாங்களா, இதை உள்ள சந்தோஷப்படுறாங்களா தெரியாது. அவ்வளோ மோசமாக சார் இருப்பாங்க, சொல்ல முடியாது. ஜெர்மனிலாம் அப்படியா இருப்பாங்க? எப்படி இல்லை, ஜெர்மனி அந்த மாதிரியா இருக்கும். அப்படி இல்லை, ஜெர்மனி வந்து நல்லவங்க தான். ஓகே, ஆனால் வயசானவங்க ரொம்ப அதிகமாக இறக்குறாங்க. ஓகே, ஏன்னா ஏற்கனவே பாப்புலேஷனில் வயசான மக்கள் வந்து யூரோப்பில் அதிகம், ஜப்பானில் அதிகம், சைனாவில் அதிகம். சைனாவில் தான் வந்து ரொம்ப வயதானவர்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஜப்பான் ஏன்னா இவர் கூட அங்கே தானே சார் இருந்தார், சேனாபதி. அவர் வேற நாட்டில் இருந்தார். இது ஒரு வயசான இதுவாக இருப்பார், குங்ஃபுல்லாம் பண்ணிட்டு டக்குன்னு. அதெல்லாம் வேற. மொத்த பாப்புலேஷனில் இப்போ 140 கோடி வந்து சைனாவில் இருக்காங்க அப்படின்னா இந்த ரேஷியோ இருக்குல்ல, இளைஞர்கள், குழந்தைகள், மிடில் ஏஜ், வயசானவங்க வந்து சைனாலே அதிகம். இந்தியாவில் வந்து இளைஞர்கள் அதிகம். ஓகே, சைனாவை விட மோசம் வந்து ஜப்பான். அங்கே வந்து 100 வயசு வர்றாங்கன்னா 80 வயசுக்கு மேலே எப்படி அந்த மாதிரி வர்றாங்க அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ வயசானவங்க அது பிரச்சனை. சரி, இதனால் என்னென்ன விளைவுகள் வரும்னு பார்த்தீங்கன்னா குடிதண்ணீர் பிரச்சனை வருது. ஓகே, அப்போது இதை தாங்க முடியாத அளவுக்கு நம்ம பிளாஸ்டிக்கே கதறிச்சுன்னா மனுஷன் தோல் என்னத்துக்காகும். ஏற்கனவே பல பத்தாண்டுகளாக பிறந்ததுலேருந்தே வந்து இவ்வளோ வெயிலை பார்க்காத மக்கள் தோல் எல்லாம் வெடிச்சு போயிடாது. இன்னொன்று அவங்க தோலும் அதுக்கு ஏற்புடைய இல்லை இருக்காது. ஏன்னா தகவமைப்புன்னு சொல்லுவோம்ல, அந்த தகவமைப்பு அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்காது. ஓகே, அது மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயம். அப்புறம் குடிக்கிற தண்ணி அது வேறு பிரச்சனை. சரி, இப்போ வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ரயில்வே ட்ராக் இருக்குது. ரயில்வே ட்ராக் எப்போவுமே வந்து இந்த ட்ராக் வந்து 2 இடையில வந்து கேப் வச்சுருப்பாங்க. ஏன் தெரியுமில்ல, ஹீட் ஆச்சுன்னா வந்து அப்படியே எக்ஸ்பாண்ட் ஆகும், கூல் ஆச்சுன்னா இப்போ விரியும். ஓகே, ரொம்ப விரிஞ்சாலும் பிரச்சனை, ரொம்ப முட்டிட்டு நின்னாலும் பிரச்சனை. முன்னாடி வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த கேப் விட்டுருப்பாங்க. இப்போ வெப்பம் அதிகமாகிடுச்சா முட்டிட்டு நிற்கிது. முட்டும்போது ரொம்ப ஓவராக முட்டும்போது என்ன ஆகும், மேலே ஏறும். அப்போ எப்படி ட்ரெயின் போகும்? நிறைய ட்ரெயின் வந்து நல்லா கேன்சல் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, நெதர்லாந்து, அதுக்கப்புறம் ஈஸ்டர்ன் யூரோப் இருக்குல்ல, அந்த அது கொஞ்சம் ஏழை நாடுகள் இருக்குது. எல்லா ஏழை நாடுகளில் ஈஸ்டர்ன் யூரோப் கம்பேரிட்டிவ்லி. ஆமாம். ஓகே, அங்கே எல்லாமே ரயில்வே ட்ராக்கு வந்து நேராக வந்து சம்மரில் இப்படி நிற்கும். ஓகே, இப்போ மேலே தூக்கி நிற்குது. தூக்கி நின்னா வந்து ட்ரெயின் எப்படி போகும்? சாஞ்சிடாது அது. சரி, ட்ரெயின் ஓகே விட்டுலாம், பரவாயில்ல, நம்ம வந்து காரில் போவோம், பஸ்ஸில் போவோம் அப்படின்னா, மவனை என்ன நீ ட்ரெயினை விட்டு போட்டு காருக்கா வர்ற? டயர் உருகிடுது, பூரா உருகி நிற்குது. எங்கே தார், ஆஸ்ஃபால்ட்டு சொல்லும்ல, அந்த தார் வந்து பூரா கொலகொலம் உருகி நிற்குது. அப்போ என்ன தான் பண்ணுறது? நீ இதை வச்சுட்டு என்ன பண்ணுறது சார்? நிறுத்தி வச்சுட்டு போன காரில் வந்து பார்த்தா கீழே இறங்கிடுது கார், 4 டயரும் ஹீட்டு தாங்காமல். ஆமாம், இப்போ டயர் மட்டும் என்ன செய்யும் பாவம், அது வந்து ரப்பர் என்ன செய்யும். ஓகே, ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி போய் ட்ராவல் பண்ண முடியலை. ஓகே, இப்படி ட்ராவல் பண்ண முடியல, என்ன பிரச்சனையாகும்? குடி தண்ணீர் இல்லை. அப்புறம் இங்கே வந்து ஜெர்மனோ அல்லது நெதர்லாந்தோ இந்த மாதிரி ஐரோப்பிய நாடுகளில் வீடு எப்படி கட்டிருப்பாங்க பார்த்துருப்பீங்க, மரத்தால். அந்த குளிர் இருக்குல்ல, குளிர் வந்துடாமல் இருக்கிறதுக்காக வீடு கட்டுவாங்க. அங்கே வந்து ஒரு பொந்து மாதிரி வச்சுருப்பாங்க, அங்கே வந்து தீ எரிப்பாங்க. ஹீட்டை ஹோல்டு பண்ணுறது தான் மர வீடு இல்லையா, இருக்கு இல்லையா. அப்புறம் ஏசி வந்து பொதுவாகவே போட மாட்டாங்க. ஓகே, இப்போ வந்து ஏசி தேவைப்படுது. எங்கே போகிறது? இப்போது வீட்டை விட்டு வெளியே போனால் வெக்க தாங்க முடியல, பூரா வந்து வறுத்தெடுக்குது. வீட்டுக்குள்ளே வந்தால் வெக்க வந்து ஏசி இல்லாமல் ரொம்ப மோசமாக இருக்குது. வெறும் ஃபேனை போட்டால் இந்த வெப்பத்திலையா அப்படி நிறைய செத்துருக்காங்க. ஸோ ஏன்னா திடீர்னு இப்போ எதிர்பாராத வந்த இதனால் இந்த நான் நம்ம விதைச்ச வேணால் வந்து கண்டிப்பாக திருப்பி அடிக்குங்கிறது தான். அது இங்கே இந்த மாதிரி வந்துருச்சு. ஓகே, கிராப் இருக்குல்ல, ப்ரொடக்ஷன் இருக்குல்ல, கிராப் ப்ரொடக்ஷன் பயங்கரமாக பாதிச்சிருக்கு. அப்புறம் டூரிஸ்ட் வருவாங்கல்ல யூரோப்புக்கு, இப்போல்லாம் பயங்கரமாக டூரிஸ்ட் போவாங்க. என்ன, இப்போது அரபு நாடுகள் இருக்காங்கல்ல, அவங்க சம்மர் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு வந்து யூரோப்பு போயிடுவாங்க. இப்போது அங்கே இருக்கிற வெப்பத்தை பார்த்து நான் வந்து பரவாயில்ல, சவுதி அரேபியா பாலைவனத்துலேயோ அல்லது வந்து நைஜீரியா இருக்குல்ல,
அந்த சகாரா பாலைவனத்தில் நான் போய் டூர் போய்க்கிறேன் எனக்கு யூரோப் வேண்டான்ற அளவுக்கு இருக்குது இப்போது. இது சும்மா மிகைப்படுத்தி சொல்லலை, ஜெனரலாகவே என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ சவுதி அரேபியா, துபாய் எல்லாம் இந்த வெப்பத்துக்கு எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறோன்னு சொல்லி தயாராக இருக்காங்க. யூரோப் கண்ட்ரிஸ் தயாராக இல்லை. ஏன்னா வெப்பம் வந்து இந்த அளவுக்கு வரல இல்லை. இப்போ எப்படி பார்த்தாலும் நீங்கள் வந்து ஊட்டியில் வந்து ஏசி போட்டால் உட்காந்துருப்பாங்க எல்லா இடத்துலையும், ஃபேனே இருக்காது எங்கெல்லாம், நிறைய இடத்துல ஃபேனே இருக்காது. அப்புறம் சரி போனால் போதுன்னு ஃபேன் வச்சுருப்பாங்க. ஓகே, அங்கே வந்து இப்போ சென்னை மாதிரி வெயில் அடிக்குது. இப்போ அவங்க சொல்கிறது என்ன, 40, 41, 41.5 டிகிரி எங்கே யூரோப்பியன் கண்ட்ரீஸில். ஓகே, நமக்கு இங்கே சென்னையில் அதே தாங்க 41.5 டிகிரி நேரத்தில் சென்னையோட வெப்பம் வந்து 39 டிகிரி, ஒரு வாட்டி 2 வாட்டி 40 டிகிரி. 40 டிகிரிக்கே நம்மளால் இங்கே தாங்க முடியல, நம்மளை விட அதிகமாக இருக்காங்க. நம்மளோட வந்து நல்ல குளிர் இருந்தவங்க, நம்ம வந்து ஏற்கனவே வெப்பத்தில் அடைஞ்ச ஆட்கள், நம்மளுக்கு குளிர் இருந்தவங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு டூரிசம் போயிடுச்சு, கிராப் ப்ரொடக்ஷன் போயிடுச்சு, ட்ராவல் பண்ண முடியலை. அப்போ வேலை வாய்ப்பு, வேலை அது இதுன்னு எல்லாமே ஸ்டாண்ட்ஸில் நின்று அப்படியே போச்சுன்னா மொத்த கவர்மெண்ட்டும் யூரோப்பியன் பூரா வந்து அப்படியே விழி பிதுங்கி முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்னத்தை வேணாலும் இதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் இஸ்ரேல் வந்து உலகத்தை ஒரு பக்கம் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கான், அந்த பக்கம் யுக்ரைன் ரஷ்யாவில் இந்த பக்கம் போக விடாமல் ரொம்ப ஆட்டி படைச்சிட்டு இருக்காங்க. இதில் என்ன பண்ணுறது, நம்ம எல்னினோ வேற வந்து என்ன நீ மட்டும் தானே பண்ணுவியா, நாங்களும் பண்ணுவோம் அப்படின்னு எல்னினோ பண்ணிகிட்ருக்கு. மொத்தத்துக்கு இது எப்படின்னா, ஐரோப்பிய நாடுகளில் இவ்வளோ தூரம் வெப்பம் இருக்குல்ல, நார்மலாகவே 30 டிகிரி வருங்க. அப்புறம் நைட் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 15 டிகிரி 12 டிகிரி ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் சம்மரில். விண்டரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிரும். அப்படி இருக்க இடத்துல வந்து இப்படி ஒரு வெப்பம் வந்துச்சு அப்படின்னா இது வந்து மேஜிக்கோ இதுவோ அப்படிலாம் ஆச்சரியப்படுறேன். வந்துருச்சு, அவ்வளோதான். இனிமேல் என்ன செய்வாங்கன்னா எல்லா இடத்துலையும் ஏசி போட்டு இதை போட்டு குளிருக்கு எப்படி சேஃப்டியாக இருக்கிற மாதிரி வெப்பத்துக்கும் போடுவாங்க. இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு வந்து இந்த மாதிரி எல்னினோ வராது. இல்லை அப்படி தான், இயற்கை வந்து அப்படி சுழலும்ல, வராது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல், நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க, பொருளாதார பாதிப்பு, மக்கள் டூரிசம் போகலை, இங்கே போகலை, அங்கே இருக்கிறவங்களுக்கு வேலை இல்லை, வயசானவங்களுக்கு பூரா வந்து அப்படியே டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழல் ஐரோப்பாவோட என்ன சொல்கிறது, இந்த ஹீட் வேவ் உருகுதுங்கிறது பயங்கரமாக உருகுது. சென்னையை விட ஐரோப்பா வந்து ஹீட் அதிகமாக இருக்கும்னு நான் சொப்னத்திலும் கண்டதில்லை. அந்த மாதிரி தான் இப்போ சூழல் இருக்குது. அவங்கவுங்க உயரை காப்பாற்றிக்கிற. இதில் வந்து இன்னொரு கடைசியாக ஒரே ஒரு தகவல் மட்டும்தான். இந்த 2ஆம் உலக போருக்கு அப்புறம் வந்து அங்கங்கே அந்த பழைய அம்யூனிஷன் சொல்லி ஆயுதங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து வெஸ்டர்ன் ஜெர்மனி, இந்த ஈஸ்டர்ன் யூரோப் அந்த ஏரியா இருக்கு இல்லையா, அதெல்லாம் வச்சுருந்தாங்கல்ல, அந்த தூசி அதோட இதை தாங்க முடியாது. அது என்ன, அந்த அம்யூனிஷனோட பழைய இது இருக்குது பார்த்தீங்களா, ரஸ்ட்டு பிடிச்சிருக்கு இல்லையா, அது வேற நிறையா வந்து பயங்கர பிரச்சனை ஆகுதாங்க. ஐயோ, அது எவ்வளோ செகண்ட் வேர்ல்டு வார் 2ல் வந்து வச்சுருந்தெல்லாம் அப்படியே ஒரு டேங்க்னு வச்சுக்கலாம், டேங்க் அப்படியே வந்து 40 வருஷமா 50 வருஷமா 60 வருஷமா அப்படியே கிடக்கு. ஓகே, அதை என்ன செய்யறது, அப்படி அதுலேருந்து வரக்கூடிய தூசி இருக்குல்ல, அது பயங்கர மோசமாக அஃபெக்ட் பண்ணுதான். எல்லாமே சேர்ந்து மக்களை வந்து வாட்டி வதைக்குது. ஓகே, இதுதான் சூழல். இந்த பேரழிவுக்கான ஆயுதங்கள் வந்து ஒரு கட்டத்தில் அவங்களே வந்து பதம் பார்க்குது அப்படின்றத நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய டீட்டெயில்டான இந்த தகவலுக்கு ரொம்ப நன்றி சார்.